Assalamu Alaikum Warahmathullahi Wabarakathuhu. உங்கள் அனைவரையும் இன்றைய தின பாடத்துக்கு மிகவும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருப்பது உருதுவில் மாரூஃப் மஜ்ஹூல். மாரூஃப் என்றால் ஒரு செய்த விடயம் அறியப்பட்டிருக்கும், மஜ்ஹூல் என்றால் செய்த விடயம் யார் செய்தது என்று அறியப்படாமல் இருக்கும். இதற்கு நாம் ஆங்கிலத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் மாரூஃப், passive voice majhul என்று கூறுவோம். active voice and passive voice. நாம் இதனை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மஸ்தரை எடுத்துக்கொள்வோம். லானா. பாருங்கள், லானா. லானா என்றால் நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம், கொண்டு வருதல், அதாவது கொண்டு வருதல், கொண்டு வருதல். இந்த லானா மஸ்தரில் இருந்து நாவை நீக்கிவிட்டு ஏற்கனவே ஒரு அலிஃப் இருந்தால் அதனை மாசி முத்துலக்காக பொதுவாக இறந்த காலமாக ஆக்கிறதுக்கு யா உடன் ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் லாயா என்று ஆகிவிட்டது. லாயா என்றால் கொண்டு வந்தான். நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம், லாயா கொண்டு வந்தான். ஓ லாயா அவன் கொண்டு வந்தான். ஓ லாயா கொண்டு வந்தது யார் என்று எங்களுக்கு தெரியும். இதனால் இதற்கு நாம் மாரூஃப் ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு செயல் செய்யப்பட்டிருக்கிறது, அது செய்தது யார் என்று எங்களுக்கு தெரியும். இதே நேரம் இதனை நாம் மஜ்ஹூலாக பசிவ் வாய்ஸாக ஆக்கப் போகின்றோம். பசிவ் வாய்ஸாக ஆக்குவதாக இருந்தால் இந்த லாயாவுக்கு கயாவை சேர்க்க வேண்டும். லாயா கயா. கொண்டு வந்தான், கொண்டு வரப்பட்டான் அல்லது கொண்டு வரப்பட்டது. இவ்வாறாகத்தான் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப இந்த கயா என்ற வார்த்தையை நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு மாற்றுவதன் மூலமாக எங்களுக்கு இந்த passive வாய்ஸ், அதாவது மஜ்ஹூலை பெற்றுக்கொள்ள முடியும். லாயா மாரூஃப், மாரூஃப். லாயா கயா மஜ்ஹூல். மாரூஃப் என்றால் செய்தது அறியப்பட்டிருக்கின்றது, ஆக்டிவ் வாய்ஸ். மேலும் மஜ்ஹூல் என்றால் செய்தது யார் என்று அறியப்படவில்லை, எனவே அதற்கு நாம் passive வாய்ஸ் என்று கூறுவோம். ஆக்டிவ் வாய்ஸ், passive வாய்ஸ். முதலாவதாக மாசி முத்துலக், பொதுவான இறந்த காலம். பொதுவான இறந்த காலத்தினுடைய மாரூஃப் ஆக்டிவ் வாய்ஸ் லாயா, கொண்டு வந்தான். லாயாவுடைய மஜ்ஹூல் passive வாய்ஸ் லாயா கயா, கொண்டு வரப்பட்டது அல்லது கொண்டு வரப்பட்டான், லாயா கயா. இரண்டாவது மாசி கரீப். மாசி கரீப் எங்களுக்கு தெரியும், சமீபமான இறந்த காலம் இப்பொழுது நடந்திருக்கின்றது. இதனுடைய மாரூஃப் ஆக்டிவ் வாய்ஸ் லாயா ஹே, கொண்டு வந்து இருக்கிறான். இதன் மஜ்ஹூல் passive வாய்ஸ் லாயா கயா ஹே, கொண்டு வரப்பட்டிருக்கிறான் அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பின்பு மாசி பஈத். மாசி பஈத் என்றால் எங்களுக்கு தெரியும், தூரமான இறந்த காலம். அதனுடைய மாரூஃப் லாயா தா, மஜ்ஹூல் லாயா கயா தா. நான்காவது மாலி, மாலி இஸ்திம்ராரி, மாசி இஸ்திம்ராரி, அதாவது இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக செய்து வந்தது. ஏற்கனவே நாம் படித்திருக்கின்றோம். இதனுடைய
மாரூஃப் ஆக்டிவ் வாய்ஸ் லா தா தா, லா தா தா. ஏற்கனவே தா தா சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் அம்ரின் மீது. லா என்றால் கொண்டு வா ஏவல் வினை, அந்த ஏவல் வினையின் மீது தா தா சேர்ப்பதின் மூலமாக மாலி இஸ்திம்ராரி உண்டாகிவிடும். எனவே அந்த மாலி இஸ்திம்ராரியில் மாரூஃப் ஆக்டிவ் செய்தது அறியப்பட்டதற்கு நாம் லா தா தா என்று சொல்லுவோம். மஜ்ஹூல் லா யா ஜாத்தா தா. லா தா தா கொண்டு வந்து கொண்டிருந்தான், லா யா ஜாத்தா தா கொண்டு வரப்பட்டு கொண்டிருந்தான்.